ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ராகி லட்டு தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு, அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நம்ம ராகி லட்டு செய்கிறதுக்காக நீங்கள் ராகி ஃப்ளோர் வாங்கிட்டு கொஞ்சமாக தண்ணியில் உப்பு கலந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு செஞ்சாலே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதனால் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு கலந்து நீங்கள் இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடை மாதிரி அந்த மாவை சுடணும். நம்ம அடை வீட்டில் சுடுவோம் பார்த்தீங்களா, கேவுரு அடை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம அடை ஒரு பேனில் வச்சு நீங்கள் நெய் ஊற்றி சுட்டாலும் சுடலாம். நான் எண்ணெய் ஊற்றி தான் சுடுறேன். இப்போது நான் அடை மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். அடை மாதிரி சுற்றி எடுத்துகிட்ட பிறகு அந்த அடையை நம்ம துண்டு துண்டாக ஸ்லைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. துருவின தேங்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறமா வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு அதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சினாலும் அரைச்சிக்கலாம், இல்லை நாங்கள் இடிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் இடிச்சிக்கலாம். நான் இடித்து தான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சா சரியான சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. வெயிட் கெயின் கூட கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே அவ்வளோ சத்தானது. வெல்லம், வேர்க்கடலை, தேங்காய், இந்த ராகி எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸும் சத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் எல்லோரும் சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க.